குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், அந்த ஸ்டேஷனரிஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். 1ஆவதுலேருந்து 3ஆவது வரைக்கும் ஜூன் 4வது 5வது சொல்கிறாங்க. சரி விடுங்க, எனக்கு கொஞ்சம் இதுதான் இருக்குது. 3ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் ஜூன் 1ஆம் தேதி திறக்குன்னு சொன்னாங்க. சரி, இப்போ வந்து ஏதோ 4வது திறக்கிறா இல்லாட்டி 5வது திறக்கிறா ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு எப்படியாவது 4வது இல்லாட்டி 5வது திறந்துன்னு ஒன்று முக்கியம் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டேஷ்னரிஸ் ஃபஸ்ட்டு சிசரு நான் எடுத்தேன்னா அப்பா எடுத்தாருன்னா எனக்கே தெரில, மறந்துருச்சு வர வழியில். இது வந்து டிமார்ட்டில் வாங்கினது. இது ஏன் இது முன்னாடி மாதிரி இருக்குது, இது இப்போ தலைகளில் போட்டு வச்சுருக்காங்க, என்னென்னு தெரில. டிமார்ட்டில் தான் வாங்கினது. இது வந்து சிசரு, மிடில் சிசர்னு சொன்னால் பார்க்க பெரிய சிசர் மாதிரி தெரியுது. உங்களுக்கு எதுவும் மிடில் சிசர்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எவ்வளோ ப்ரைஸ்னால் வந்து 49 rupees ஒன்லி. 49 rupees தான். வாங்க அடுத்து போயிடலாம். அடுத்து அழியாத மார்க்கரு. எதுக்குன்னா ஸ்கூலுக்குலாம் தேவைப்படாது, வீட்டுக்கு தான் தேவைப்படும். ஏன்னா எங்கள் அம்மா துவைக்கும் போதெல்லாம் வந்து இந்த நேம் அழியக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால வந்து இது அழியாத மார்க்கர். அவங்க சொன்னாங்க வேணும்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சு, ஓ அதுவா அப்படின்னு டக்குன்னு புரிஞ்சு. இது வந்து ப்ளூ அண்ட் பிளாக். ப்ளூ அண்ட் பிளாக்கு. இது வந்து பானை, கிளாஸு, வுட்டு, பிளாஸ்டிக்கு, காட்டன், ஸ்டீல் மாதிரிலாம் இருக்குது. இது வந்து புல்லட் டிப்பு. இது எவ்வளோ வந்து மேக்ஸிமம் வந்து 40 rupees. அவங்க வந்து சேல் பண்ணுறது வந்து யூனிட்டல் சேல் ப்ரைஸ் வந்து 20 rupees தான். ஓகே, வந்து நியூ குவாலிட்டி 2. ஓகே, அது புல்லட் டிப்பு. சரி வாங்க அடுத்து போயிடலாம். ஃபைல்ஸ் இது வந்து என் அண்ணாக்கு இது. அப்புறம் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு நான் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஃப்ளவர் போட்ட மாதிரி இருக்கு. ஓ இது முன்னாடி இல்லை, இது பின்னாடி. இது வந்து ஃபைல்ஸ் வந்து ரெண்டுமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 14 rupees தான். இதில் 14 rupees தான். இதில் 14 rupees ஒன்லி. அடுத்து இது ஒன்று 5 ஃபைல் தான் மொத்தம். ஆனால் இங்கே 2 ஃபைலு. இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு ஃபைல்ஸ் இருக்குது. நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. அதனால் இது ஒன்று. இது வீட்டுக்கு. இது வந்து ரெண்டுத்துக்கு வந்து அந்த க்ரீன் கலர் வந்து அண்ணாக்கு, எனக்கு வந்து பிங்க் கலரு. அது வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணிப்போம். இது வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 179 rupees ஒன்லி. 179 rupees தான். அடுத்து நான் என்னன்னா வந்து நல்லா தூரமாக இருக்கு. அப்புறம் வந்து டவல்ஸ். அப்போ தான் எடுத்துக்க சொன்னார் பிங்க் கலரில். ஆனால் எனக்கு எல்லா கலரும் பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் ரொம்ப இதுதான் பெருசு தான் இது. என் மூஞ்சியே மறைச்சிருக்குன்னா பரவாயில்ல, நான் காமிக்கிறேன். ஆனால் பிளைன் பிங்க் தான், பிளைனாக தான் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மடிச்சிட்டு இருக்கேன் கைஸ். இது வந்து எவ்வளோ ரேட்டுன்னு தெரில. இது வந்து வெறும் இது மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இது எவ்வளோ ரேட்டுன்னு தெரில எனக்கு. இது எதுவும் போடலை ரேட்டு. இது எதுவும் தெரில கைஸ். அப்புறம் வந்து பென்சில் அப்சரா. இது வந்து நான் ஒன்று பார்த்துருந்தேன். இதுதான் எடுத்தேன், கை வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பென்சில் பார்த்தேன். அது வந்து பார்த்தா ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு. 299 நினைக்கிறேன், தெரில. இது வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி நான் இதை எடுத்தேன். அப்பா பார்த்தாரு, இதே ஓகேன்னு சொல்லிட்டாரு. இது வந்து எங்கள் அண்ணா சொன்னாங்க இது பரவாயில்லையே அப்படின்னு. ஏன்னா வந்து இது கலராக வரும். ஷார்ப்னர் வந்து நல்லா இதாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். எரேசர் வந்து மேஜிக் எரேசர்னு இதில் போட்டிருக்காங்க. அவ்வளோதான்டா. இல்லை மேஜிக் எரேசர் இல்லை, எனக்கு தெரிஞ்ச கண்ணு வேறு மாதிரி தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிடலாமா? இது எரேசர்ஸ் யா. இதுதான் ஷார்ப்னர், க்ரீன் கலரில் இருக்குது. இது வந்து கலர்ஸ் மாதிரி. ஐயோ ஒன்று விழுந்துருச்சு பார்த்தீங்களா, பயந்துருச்சு பார்த்தீங்களா. சொன்னாங்க இது வந்து கலராக இருக்கும். சீவும் போதெல்லாம் கலராக வரும். இப்போது வரைக்கும் நான் வந்து எரேசரும் இந்த ஷார்ப்னர் தான் எடுத்துக்க போகிறேன். ஒரு பென்சில் எடுத்துகிட்டு இதுலேருந்தே எரேசரு ஷார்ப்னர் எடுத்துக்க போகிறேன். ஐயோ எரேசர் ஷார்ப்னர் எடுத்துக்க போகிறேன். இதுலேயே
காய்ஸ். இதுதான் எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஒன்றும் போட முடியாது இதில். இப்போ போயிடுச்சு. மறுபடியும் சொன்னால் போய் இல்லை பயந்துருச்சு. பார்த்தீங்களா, இது வந்து மேட் மேஜிக் பென்சில். இது வந்து எவ்வளோனா வந்து 68 rupees ஒன்லி. 68 தான் நியூ பென்சில். அடுத்து வந்து என்னன்னா வந்து க்ளூ ஃபெவிகம். இது வந்து எவ்வளோனா வந்து ருபீஸ் வந்து 10 ருபீஸ் வந்து 20 rupees. 20 ml. இது என்ன புரியலே. 10 rupees தான். இது வெறும் 10 rupees தான். பெருசாக இருக்கிறது. இது வந்து ஏன் அது ஒன்று மட்டும் வாங்கியிருந்தானா வந்து ஒன்று இருக்குது சின்னதா. இது வந்து பெருசாகவும் இருக்கு. அதனால ரெண்டு இது செட்டாக இருக்கும். ஓகே, அடுத்து போயிடலாம். அடுத்து உங்களுக்கு காமிக்க மாதிரி பண்ண. அப்புறம் வந்து என் ஜெல் பென்னு. ஏன்னா 4th போகிறேன். நான் ஒரு அக்கா கிட்ட பேசியிருந்தேன். அவங்களாம் பெண்ணில் தான் எழுதுனாங்க. இன்னும் தெரில. 4th போனதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டுக்கப்புறம் இது எடுத்துகிட்டு போகலான் இருக்கேன். 5 ஜெல் பென்னு. இது வந்து எவ்வளோனா வந்து யூஎஸ்பி 10 rupees, எம்ஆர்பி 50 rupees. 10 rupees 50 rupees. அதான் இது மாதிரி அந்த ப்ரைஸ் இந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அது அப்படி தான் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஸ்கிப்பிங். தலைகள் கலக்குறோங்க. இது வந்து ஸ்கிப்பிங்கு. நான் வந்து என்னோட சைஸளுக்கு பெருசாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆமாம், ஆனால் இதில் என்னன்னு தெரியுமா, ஏஜ் குரூப் 14+ தான். எனக்கு இப்போ 10 வயசு தான் ஆகுது. இது 14+ வேறு. பாருங்க இங்கே இருப்பாங்க. ஏஜ் குரூப் 14+. அதனால் முடிச்சு கட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். முடிச்சு கட்டி தான் பண்ணிக்கலான்னு இருக்கேன். முடிச்சு கட்டி ஸ்கிப்பிங் பண்ணுற மாதிரி தான். பாருங்க, இது கோல்டன் கலர். இதுதான் நிறைய கேண்டிஸ் போடுவாங்க. ரொம்ப பிடிக்கும். இது கலருக்குள்ள ஒரு வள்ளியே ஆயிரம் நினைக்கிறேன். ஆமாங்க. இது வந்து எவ்வளோ ருபீஸ்னா வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 190 rupees ஒன்லி செல்லிங் ப்ரைஸு. இதுவும் டிமார்ட்டில் தான் வாங்கினது. எல்லாமே டிமார்ட்டில் தான் வாங்கினது. அப்புறம் வந்து இது காமிக்கலாம். அடுத்து வந்து பாக்ஸு. இது பாய்ஸோட தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. ஏன்னா எல்லாம் வந்து இது பிளாஸ்டிக் தான். இதுதான் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அம்மா. அது பிரிஞ்சிருவனால. ஆனால் என்ன வேறு வழி இல்லை. இதுதான் எல்லாம் இப்படி வளர்ற மாதிரி தான். இதில் பால்ஸ் இருக்குது. அதனால பார்த்து வாங்கினேன். அப்புறம் வந்து இது வந்து ஓப்பன் பண்ணலாம். வந்துருச்சு பாருங்க. இது ஷார்ப்பன் பண்ணுறது தான். ஆனால் ஷார்ப்பன் பண்ணால் வந்து எல்லாம் உடஞ்சிட்டு தான் வரும். இதில் பாருங்க, ஆடுது பாருங்க. ஆடிச்சு பாருங்க. எல்லாம் போகுது. இது வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலை. இது ஓப்பன் பண்ணலாம். இந்த பார்த்தீங்களா, இப்போ வந்து இதில் என்ன மேஜிக்னா வந்து மேஜிக்குன்னு சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்கும் தெரியும் புதுசாகவே. பாருங்க காய்ஸ், இது எடுத்துக்கலாம். இது எடுத்து வேணாலும் போட்டுக்கலாம். அப்படியே இது கீழே இருக்க மாதிரி. இப்போ நான் உள்ளே போட்டுக்கிறேன். இல்லாட்டி ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பிரிக்கணும். பிரித்தா அவ்வளோதான் காலி. வெல்கம் ஸ்பேஸ் ட்ராவல். ஸ்பேஸில் இது அதான் இந்த டிமார்ட்னு போட்டிருப்பாங்க. இது வந்து அப்படியே எடுக்கிற மாதிரி தான். இதில் வந்து ஏதாவது போட்டுக்கலாம். இது ஓகே. இது ஒரு பாக்ஸஸ். இது வந்து விலை சொல்லிட்டேன் தான். ஆமாம், விலை சொல்லல. செல்லிங் ப்ரைஸ் வந்து 179 rupees. செல்லிங் ப்ரைஸ் 179 rupees ஒன்லி. இதில் வெல்கம் ஸ்பேஸ் ட்ராவல் தான் போட்டிருக்கு. ஸ்பேஸ் ட்ராவல் அப்படியே நம்ம வந்து மேலே போகிறோம் நினச்சிக்கூடும். வெளியே போனால் அதெல்லாம் இங்கிலீஷ் நாட்டில் தான் எப்படி போகிறாங்கன்னே தெரியல. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னொரு ஸ்பெஷலாக இருக்குது டிமார்ட்டில் ஒன்று. பவுச்சு தான். பவுச் வந்து எங்கள் அப்பா ஒன்று எடுத்து தந்தார் பிங்க் கலரில். ஆனால் வந்து அது நான் வந்து இங்கே இருக்கு, வேணும்னா எதாவது வேறு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். நான் வந்து அங்கே போயிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து என் சைஸுக்கு வந்து இருந்து அந்த இடுப்பு அளவுக்கு கீழே இருக்கும், இல்லாட்டி காலு கீழே இருக்கும். அது வந்து டப்பா மாதிரி உருட்டி அதுக்குள்ளே போட்டிருந்தேன் பவுச். நான் வந்து இது வந்து நல்லா இருந்துச்சு. நான் எடுத்தேன், பிக் அவுட் பண்ணேன். இது வந்து இது மாதிரி கிடச்சிருச்சு. ஒரு புது பேக்
பேக்கேஜ் மாதிரி இருக்குது. இது வந்து பேக் மாதிரி தான், பேக். இதே மாதிரி எல்லோ கலர் இருந்துச்சு, இதே மாதிரிலாம் வேறு மாதிரி தான் எல்லோ கலர் இருந்துச்சு. நான் ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது வந்து எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது. ஏன்னா அது இது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. இங்கே பாருங்க சில்வர் கலரில் எப்படி மின்னுதுன்னு. இங்கே ஒரிஜினலாக பார்க்க மின்னுது எனக்கு. இங்கே வந்து ஏதோ ட்ராவல் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் யூஆர் கூல் அப்படின்னு போட்டிருக்கு. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு இப்போவே. ஏன்னா இது வந்து பேக் மாதிரி இருக்குது. இப்படி கூட கையில் பிடிச்சி போகலாம், இல்லாட்டி ஏதோ கீச்சன் மாதிரி கட்டிட்டு இதில் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி இதில் கீச்சன் மாதிரி கட்டிட்டு இதில் வந்து போட்டு அப்படின்னு போகலாம். அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து எவ்வளோ ப்ரைஸ்னா வந்து இங்கே கொடுத்துருப்பாங்கோ. ஒன்லி 119 rupees ஒன்லி. எம்ஆர்பியில் வந்து 169 rupees. ஆனால் ஒரிஜினல் இது வந்து 199 rupees ஒன்லி. வாங்க இதில் ஓப்பன் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு வந்து ஏதோ கிஃப்ட்ஸு எரேசர் ஷார்ப்னர் இது மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் வந்து இது மாதிரி போட்டுக்கலாம். இதில் எரேசர் ஷார்ப்னர் என்கிட்ட ஒரு என்ன பிளான்னா வந்து இதில் வந்து பென்சில் போட்டால் வந்து இதளவுக்கு இருக்கும், சிசரும் பத்துது. ஆனால் போட்டு பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் பண்ணுறது தான். இதில் வந்து பென்னு, இந்த ஜெல் பென்னு, அது ஜெல் பென்னு, அப்புறம் கம் இதில் போட்டுக்கலாம் போல இருக்கு. சரி கம்மு வேணாம். பென்சில் வந்து போட்டோம்னா வந்து எல்லாம் கிறுக்கி விட்டுரும் உள்ளேக்கு வந்து. அதனால் பென்னு அப்புறம் ஸ்கேலு போட்டுக்கலான்னு இருக்கேன். முடிஞ்சால் நான் வந்து என்ன போடுவேன்னா சிசர் போட்டுப்பேன். இங்கே வந்து எரேசர் ஷார்ப்னரு, இல்லாட்டி ஏதோ கிஃப்ட்லாம் வந்தால் எரேசர் ஷார்ப்னர் ஓகே, ஏதோ கிஃப்ட் வந்தால் இதுக்குள்ளே போட்டுப்பேன். அப்போ இந்த பாக்ஸில் என்ன போடுவீங்கன்னு சொன்னேன்னா வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து பென்சில் தான், வெறும் பென்சில் தான் போட்டுப்பேன். அப்புறம் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா வந்து போட்டுப்பேன், யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா நேட்டுமா. ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் எடுத்து போடுறேன், ரெண்டுமே எடுத்து போவேன்னு நினைக்கிறேன், தெரில. சரி வாங்க இது ஓப்பன் பண்ணுவோம். அப்படியே பேக் மாதிரியே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஏதோ டீன்னு போட்டிருக்கு, என்னன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை, பஞ்சு தான் இருக்கு. ஐயோ இது போனோன்னா ஓகே. அடுத்து இன்னொரு ஜிப்பு. இது பார்க்க வந்து ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது, இல்லை அழகாக இருக்குது. அது வந்து பின்னாடி வந்து பிளைன் தான், இந்த மாதிரி கையில் கூட பிடிச்சிட்டு போனால் இந்த மாதிரி சுற்றிட்டு. அடுத்து வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பான்ஸ் தான். ஆனால் நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது, இதில் நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது. பென்சில் கூட வச்சுக்கலாம், பென்சில் கூட சின்னதாக இருக்கும் பாருங்க. நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஓகே. அடுத்து சென்ட் வாங்கிறது தான், ஆனால் சென்ட் வந்து அங்கே எதுவும் நல்லா இல்லை டிமார்ட்டில். மூடுறதுக்குள்ளே பாடாப்படுறது இருக்கே, பஞ்சு வேற அடங்காதா. அதான் இது அப்படியே அச்சஸில் பேக் மாதிரியே இருக்குது காய்ஸ், சின்னதாக பேக் மாதிரியே இருக்குது. இது அளவுக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு காய்ஸ். இது நீங்கள் பார்த்தீங்களேன், உங்களுக்கு பார்க்கறது லைட் பிங்க் தெரியும், ஒரிஜினலில் பார்க்க வந்து டார்க் பிங்க். இது வந்து துவைச்சிக்கலாம், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது இருக்கட்டும் தான் இருக்கு, வந்து இது எப்படியோ மறைக்க தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப 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 பிடிச்சிருக்கு எனக்கு. இது பார்த்தோன்னே டக்குன்னு வந்து இது எடுத்துட்டேன். வந்து பார்க்கும்போது இது நல்லா இருக்கு, இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் எல்லாம் இது வச்சு மேட்ச் பண்ணால் ஆனால் இதுதான் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு காய்ஸ். அவ்வளோதான், அவ்வளோ ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனும் தட்டி விட்டுருங்க. பாய். அவ்வளோதான், ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே முடிஞ்சது. ஆனால் என்னன்னா நான் ஒன்று சொல்லணும் காய்ஸ், என்னென்னு தெரியுமா, அம்மா வந்து வாட்டர் பாட்டில் வேணான்னு சொன்னாங்க. ஜூஸ் பாட்டில் வந்து நான் ஒரு ஜூஸ் பாட்டில் கேட்டேன். ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு இது மாதிரி ஜூஸ் பாட்டில் அதுக்குள்ளே ஓட்டை போட்டு அதில் வந்து ஜூஸு ஸ்ட்ரா வச்சு சில்வர் ஸ்ட்ரா வந்து ஃப்ரீ. அது வந்து இது சரி தேடி பார்க்குறேன், இல்லாட்டி நான் விட்டுறேன் அப்படின்னேன். அம்மா வந்து வாட்டர் பாட்டில் வேணான்ட்டாங்க. நானும் இது அவங்க எங்கன்னா வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா,
ஜூஸ் பாட்டில் இருந்தால் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்க வாங்கிட்டு வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா அது? வாட்டர் பாட்டில் வாங்க சொல்கிறாங்க. அப்புறம் தான் வந்து எங்கள் அப்பா வந்து பார்த்துக்கலாம்னு சொன்னார். என்ன மாதிரி தண்ணி பாட்டில் அம்மா சொன்னாங்கன்னா வந்து சூடாக வந்து சூடு பாட்டில் மாதிரி ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னா இருக்கிற மாதிரி ஃபில்டர் தண்ணி மாதிரி தான் இது. அது மாதிரி தான். அது எப்போ வாங்க போகிறதுன்னு தெரில. அப்புறம் பேடு வாங்கணுன்னு இருந்தது. ஆனால் பேடு வாங்கல கடைசி வரைக்கும். டிமார்ட்டில் பேடே இல்லை, பேடு இல்லை. அதனால் ஓகே. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். ஒன்று காமிக்க வந்துட்டேன் பாருங்க. காமிச்சிடல காமிச்சிட்டேன். ஷார்ப் பண்ணால் நல்லா ஷார்ப் பண்ணால் வராது. தெரிலது பார்க்கணும். அவ்வளோதான் கைஸ் திங்ஸ் எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கனை திட்டாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன் கைஸ். ஓகே பாய். இந்த ஸ்டேஷனரி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே பாய். See you.